ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் காமெண்ட்டில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அது இன்றைக்கி நம்ம கற்றுக்கலாம். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு இன்டர்மீடியட் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணுறதுங்க? நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை. இது சும்மா சாதாரணமாக நாம் தனித்து இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க. இந்த வார்த்தைக்கு ஒரு இண்டிபெண்ட்டான யூசேஜஸே கிடையாது இங்கிலீஷில். எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட பேரண்டல் வேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை இட் அப்படிங்கிற வார்த்தையுடைய இட்டுன்னு போகிறது இஃப்னு போட்டு வச்சுட்டேன். இட் சரிங்களா, பாருங்கள். இட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு ஃபார்ம், ஒரு ப்ரனவுன் ஃபார்ம். இதை வந்து ரெஃப்ளெக்சிவ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எம்ஃபட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எப்படி இட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு ஃபார்ம். சில நேரங்களில் எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இது வந்து ஹீ ஷீட்டு ஐவி யூதே அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தேன். இருந்தாலும் அங்கே இட் செல்ஃப் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். மேக்ஸிமம் இந்த நபர்களை பற்றி வரக்கூடிய ஹீ ஷீ ஐவியூ இதற்கே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருப்போம். அதனால தான் உங்களுக்கு இதில் டவுட் இன்றைக்கி இருக்காது, பார்க்கலாம். இப்போது இந்த இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம 2 ஆங்கிளில் யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே. இந்த இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை உயிர் அற்ற இல்லாட்டி நபர்களை சாராத பொருட்கள் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? ஒரு பொருள் அது சிங்குலராக இருக்க வேண்டும், சிங்குலர்னா ஒருமையாக இருக்க வேண்டும், அண்ட் அட் த சேம் டைம் நபர்களை சாராமல் இருக்க வேண்டும். சில இடங்களில் குழந்தைகளை வந்து செகண்ட் டைம் சொல்லும்போது இட்டுன்னு தான் சொல்லுவாங்க. த பேபி, த சைல்டு, த இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள 2வது டைம் சொல்லும் பொழுது இட்டுன்னு அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவங்கள தவிர மற்ற எல்லா இடங்களுக்குமே, நபரை சாராத மற்ற எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஒரு விஷயத்தை 2வது டைம் சொல்கிறதுக்கு இட் அப்படிங்கிற வார்த்தை வச்சு யூஸ் பண்ணுவோம். இட்டுக்கு என்ன அப்படின்னா, நாம் அது இது அப்படிங்கிற மாதிரி தமிழ் அர்த்தம் வச்சு படிச்சிருக்கோம். அப்படியே வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஏதோ ஒரு புரிதல் இருந்தால் சரி. இப்போது இந்த வார்த்தையை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஒன்று எழுதி காட்டுறேன், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் போயிடலாம். பாருங்கள். த டோர் க்ளோஸ்ட் itself. The door closed itself. அடுத்து பாருங்க, he called me morning itself. எப்படி? The door closed itself. The door closed itself. He called me morning itself. He called me morning itself. அப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், எதற்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கடைசியில் இந்த வார்த்தை இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 2 சென்டென்ஸில் இருக்க ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லிவிட்டு அதற்கடுத்து இது என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னன்னு கவனிங்களேன். த டோர் இது என்ன அப்படின்னா சென்டென்ஸோட சப்ஜெக்ட், க்ளோஸ்ட் அப்படிங்கிறது சென்டென்ஸோட வேர்பு. இங்கே இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை க்ளோஸ்ட் அப்படிங்கிற வேர்புக்கு அடுத்து பிளேஸ் ஆகிருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். இதை கவனிக்கலை, இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் புரியாது. எப்படி? பாயிண்ட் நம்பர் 1 என்ன? த டோர் க்ளோஸ்ட் இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையில் இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை க்ளோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து பிளேஸ் ஆகிருக்கு. க்ளோஸ்ட் என்ன? வேர்ப். அப்போ வேர்புக்கு அடுத்து இட் செல்ஃப் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், ஹி கால் மீ மார்னிங் இட் செல்ஃப். மார்னிங் இட் செல்ஃப். மார்னிங் அப்படிங்கிறது வேர்பா? கிடையாது, அது ஒரு வார்த்தை. அதை வந்து நம்ம நவுனாக கூட வச்சுக்கலாம், ஆப்ஜெக்டாக கூட வச்சுக்கலாம். புரியுதுங்களா? எப்படி? ஏன்னா அது சப்ஜெக்ட் கூட ரிலேட்டட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை. இங்கே ஆக்ஷனை எதுவுமே அது காட்டலை. புரியுதுங்களா நண்பர்களே? மார்னிங்கை சில சமயம் நம்ம டைம் அட்வர்பாக கூட வச்சுக்கலாம், ஆனால் அதற்கும் வேர்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. ஹி கால் மீ மார்னிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்பு அல்லாத வேற ஒரு நவுன் கூட ரிலேட் ஆகிருக்க வார்த்தை கூட சேர்ந்து வந்திருக்கு. ஒன்று வேர்பு கூட, இன்னொன்று வேர்ப் இல்லாத நவுன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட சேர்ந்து வருது. இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போது எந்தெந்த இடத்துல எல்லாமே இந்த வேர்புக்கு அடுத்து இந்த இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்து வந்திருக்கோ அந்த இடத்துல இங்கே பாருங்க, தானாகவே அப்படிங்கிற
அர்த்தத்தில் வந்துடும். அதாவது நண்பர்களே, இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை யாரும் செய்யலையாமா, அதுவே தானாக செஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் சொல்கிறோம். எப்படி? இந்த டோரு க்ளோஸ்டு, கதவு மூடிச்சாமா, யாரும் வந்து க்ளோஸ் பண்ணலை, யாரும் வந்து கதவை மூடலை, அதுவே என்ன பண்ணிருச்சு, தானாகவே மூடிக்கொண்டது. சொல்கிறோம்ல, ஐயோ நான் உட்காந்துருந்தேன்டா, டோரு பார்த்தா நைட்டு 12 மணி, லைட்டாக என்னாச்சு அப்படின்னா ஓப்பனில் இருந்துச்சு, அதுவே தானாக மூடிருச்சு, பயம் ஆயிடுச்சுடா எனக்கு அப்படின்லாம் நம்ம சின்ன வயசில் சொல்லியிருப்போம். டோர் என்ன ஆகுன்னா அந்த இடத்துல ஏதோ காற்று கீத்து பார்த்து என்ன பண்ணியிருக்கும், க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம கதவு தானாக மூடிருச்சுன்னு சொல்லுவோம். இந்த தானாகவே வேறு யாரோட உதவியும் இல்லாமல், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லாமல் தானாகவே ஒரு வேலையை செய்து கொள்ளும் அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வழக்கு தமிழில் சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுப்போம். யாருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்போம் அப்படின்னா, ஒரு நவுனுக்கு, ஒரு பெயர் சொல்லுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுப்போம். புரியுதுங்களா? எப்படின்னு பாருங்களேன். ஹி கால் மீ மார்னிங் இட் செல்ஃப். ஹி கால் மீ மார்னிங் இட் செல்ஃப். நவுனுக்கு அடுத்து இட் செல்ஃப். அப்போது மார்னிங் அப்படின்னா காலை, இட் செல்ஃப் வந்ததுனால காலையிலேயே அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம். காலையிலே அவனை கூப்பிட்டான். ஹி கால் மீ மார்னிங் இட் செல்ஃப். காலையிலே அவனை கூப்பிட்டான். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. The cat itself drank milk. பாருங்க, the cat itself drank milk. இந்த இடத்துல கேட்டிற்கு அடுத்து, எப்படி, கேட்டிற்கு அடுத்து நம்ம இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். அப்படின்னு அர்த்தம், அந்த பர்டிகுலர் நவுனுக்கு நாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம். அதுவே, அவ்வளோதான். எப்படி? அதுவே. வேர்புக்கு அடுத்துன்னா தானாகவே, நவுனுக்கு அடுத்து அப்படின்னா அந்த நவுனே அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாருங்க, கேட் இட் செல்ஃப் ட்ராங்க் மில்க். பூனையே பாலை குடித்தது. ஓகே, பூனையே பாலை குடித்தது. காலையிலே அவனை கூப்பிட்டான். புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். ஆனால் இதை ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும் பொழுது எந்தெந்த அர்த்தத்தில் இது வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மைன்யூட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், நம்ம இன்கேஸ் மற்றவங்ககிட்ட பேசும்பொழுதாக இருக்கட்டும், இல்லாட்டி மற்றவங்க நம்மகிட்ட பேசும்பொழுது அவங்க இட் செல்ஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும், இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையில் சென்டென்ஸ் ஆரம்பிக்காது. அந்த மாதிரி சென்டென்ஸும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தப்பு. புரியுதுங்களா? எப்படி? இட் செல்ஃப் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தையில் எந்த சென்டென்ஸுமே ஸ்டார்ட் ஆகாது. அது கிராமட்டிக்கல் எரர். புரியுதுங்களா? ஒன்று வேர்புக்கு அடுத்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா தானாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு வேலையை செய்யுதுன்னு அர்த்தம். வேர்புக்கு அடுத்து வராமல் நவுனுக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா அதுவே, எப்படி, அதுவே, அதையே அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். அந்த நவுனுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். புரியுதுங்களா நண்பர்களே? இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, இப்போது நாம் இந்த பர்டிகுலர் வேர்புக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இட் செல்ஃபுக்கும் நவுனுக்கு அடுத்து வரக்கூடிய இட் செல்ஃபுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த கிராமட்டிக்கல் எரர் ஒன்று வருதுன்னு நான் சொன்னேன்ல, எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ கால் மீ மார்னிங் இட் செல்ஃப் அப்படின்னு இருக்கா. இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி ராங். ஆனால் இந்த ஸ்லைடை நான் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் நீங்கள் காமெண்ட்டில் போட்டிருக்கீங்களோ நீங்கள்லாம் கரெக்டாக மைனட்டாக வாட்ச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்படி போடணும், ஹீ கால் மீ மார்னிங், இதற்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிப்போசிஷன் போடணும், போட்டால் தான் கரெக்ட். புரியுதுங்களா? ரைட், பாருங்கள், ஹீ கால் மீ இந்த மார்னிங், அதான் கரெக்டான சென்டென்ஸ். நம்ம ஃபஸ்ட்லேயே ஒரு சென்டென்ஸ் எழுதி வைக்கிறேன் அப்படின்னா அதில் அந்த சென்டென்ஸு கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இன்கேஸ் அதை நான் மென்ஷன் பண்ணாமல் போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டுன்னு நினச்சிருப்பீங்க. கிராமட்டிக்கல் எரர் ஏதாவது இருக்கான்னு நாங்களே நடத்தினாலும் நானே எழுதினாலும் தப்பு இருக்கானுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட், சரி பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். எல்லாமே அந்த பர்டிகுலர் நவுனு அதுவே தானாகவே வேலையை செஞ்சுக்கிச்சுன்னு அர்த்தம். அதுவும் என்ன அர்த்தம், அந்த ஆக்ஷனை தனக்குத்தானே பண்ணிக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வெளியில் யாரோ மேலே பண்ணலை, தனக்குத்தானே பண்ணிக்குது. ஓகே, சரி கவனிங்க, சென்டென்ஸை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். மொபைல் தானாகவே ரீஸ்டார்ட் ஆனது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மொபைலை வச்சுருப்போம், அதுவே ரீஸ்டார்ட் ஆகிரும், அதுவே ஆஃப் ஆயிரும். நம்ம யாராவது பண்ணுவோம் ஏதாவது, அதுவே தானாகவே செய்து விடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்புக்கு அடுத்து நாம்
அந்த இட் செல்ஃப்ங்கிற வார்த்தை போடுறோம். சரி பாருங்கள், மொபைல் தானாகவே ரீஸ்டார்ட் ஆனது, பாஸ்டில் இருக்குது, ஆனது, ரீஸ்டார்டட், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, த மொபைல் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்பு, என்ன வேர்பு? ரீஸ்டார்டட். அப்புறம் அந்த ப்ரொனவுனை போட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகே பாருங்கள், த மொபைல் ரீஸ்டார்டட் இட் செல்ஃப். த மொபைல் ரீஸ்டார்டட் இட் செல்ஃப், அவ்வளோதான். வேர்புக்கு அடுத்து நாம் இட் செல்ஃபை போட்டிருக்கோம். த மொபைல் ரீஸ்டார்டட் இட் செல்ஃப். புரியுதுங்களா? சொல்லி பாருங்கள், நிறைய டைம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். த மொபைல் ரீஸ்டார்டட் இட் செல்ஃப். அடுத்து பாருங்கள், அந்த ஆப் தானாகவே அப்டேட் ஆனது. நான் ஒன்றும் பண்ணலடா, நான் பாட்டு மொபைல் வச்சுட்டு போயிட்டேன், அதுவே அப்டேட் ஆச்சு. அதுவே என்னாச்சு? அப்டேட் ஆச்சு. ரொம்ப சிம்பிள். அந்த ஆப், தட் ஆப், ஓகே, தானாகவே அப்டேட், அப்போ அப்டேட்டட் இட் செல்ஃப். ஓகே, தானாகவே அப்டேட் ஆயிருச்சு, அது தன்னைத்தானே அப்டேட் செய்து கொண்டது அப்படின்னு அர்த்தம். எப்படியாமா? தானாகவே அது அப்டேட் ஆச்சு, இல்லாட்டி அது தன்னைத்தானே அப்டேட் செய்து கொண்டது. ஏன்னா அது அந்த ஆக்ஷனை அது மேலே பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அதான் உள்ளார்ந்த அர்த்தம். ஆனால் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு தானாகவே அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு சிலர் இந்த தானாகவே அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல அந்த ஆக்ஷனை அது மேலே பண்ணிக்குது. தமிழில் வச்சுக்கும் பொழுது தானாகவே அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ரைட். த ஆப், தட் ஆப் அப்டேட்டட் இட் செல்ஃப். தட் ஆப் அப்டேட்டட் இட் செல்ஃப். இந்த பிரச்சனை தானாகவே சரியாகி விடும். இந்த ப்ராப்ளம் என்ன ஆயிரும்? தானாகவே சரியாகி விடும். ஃப்யூச்சரில் இருக்குது. ஃப்யூச்சரில் ரொம்ப சிம்பிள். திஸ் ப்ராப்ளம் இல்லாட்டி திஸ் இஷ்யூ எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. திஸ் ப்ராப்ளம் சரியாகிவிடும், வில் ரிசால்வ்னு வச்சுக்கலாம். ஓகே, திஸ் ப்ராப்ளம் வில் ரிசால்வ் இட் செல்ஃப். தானாகவே சரியாயிரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனை அதையே என்ன பண்ணிக்கும்? அதுவே கிளியர் பண்ணிக்கும். இந்த பிரச்சனை யார் தீர்க்க வேண்டாம், அதுவே சரியாகிவிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே பாருங்கள், திஸ் ப்ராப்ளம் வில் ரிசால்வ் இட் செல்ஃப். திஸ் ப்ராப்ளம் வில் ரிசால்வ் இட் செல்ஃப். எல்லா இடத்துலையுமே வேர்புக்கு அடுத்து தான் இந்த பர்டிகுலர் ப்ரொனவுனை போடுறோம். ஓகே, குழப்பம் தானாகவே சரியாகிவிடும். இங்கே கிளியர்ங்கிற வார்த்தை போல, ஏன்னா கன்ஃபியூஷன்ஸுக்கு கிளியர் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும். குழப்பம் தானாகவே சரியாகிவிடும். த கன்ஃபியூஷன் வில் கிளியர் இட் செல்ஃப். அதெல்லாம் தானாகவே சரியாயிரும். விட்றா, அந்த குழப்பம் தானாகவே சரியாயிரும். இப்போ பார்க்குற குழப்பமாக தான் இருக்கும், போக போக அது தானாக சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். த கன்ஃபியூஷன் வில் கிளியர் இட் செல்ஃப். த கன்ஃபியூஷன் வில் கிளியர் இட் செல்ஃப். சிம்பிள். ஏசி தானாகவே அட்ஜஸ்ட் ஆனது. நான் எதுவுமே பண்ணலைங்க, ஏசி அதுவாக அட்ஜஸ்ட் ஆகிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏசியில் எனக்கு ஒன்றும் தெரியாது, அதுவாக சுவிட்ச் ஆன் ஆச்சு, அதுவே என்ன ஆயிடுச்சு? அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, த ஏசி ஓகே அட்ஜஸ்டட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஏசி அட்ஜஸ்டட் இட் செல்ஃப். ஏசி என்ன பண்ணிச்சாமா? அதை தானே அட்ஜஸ்ட் செய்து கொண்டது அப்படின்னு அர்த்தம். த ஏசி அட்ஜஸ்டட் இட் செல்ஃப். ஏசி தானாகவே அட்ஜஸ்ட் ஆனது, அதை தன்னைத்தானே அட்ஜஸ்ட் செய்து கொண்டது அப்படிங்கிற ரெண்டு அர்த்தமும் கரெக்டு தான். புரியுதுங்களா? அப்போ வேர்புக்கு அடுத்து இந்த பர்டிகுலர் ப்ரொனவுனை போட்டோம்னா இந்த மாதிரி அர்த்தத்தில் தான் தமிழாக்கம் வரணும். இந்த மாதிரி தமிழ் அர்த்தத்தை தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? டிரைவ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா நண்பர்களே? இல்லை அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் நவுனுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நவுன் அல்லது நவுன் சார்ந்த வார்த்தைகளுக்கு அடுத்து இட் செல்ஃப்ங்கிற வார்த்தையை போட்டு என்ன மீனிங் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் இங்கிலீஷில் கொடுத்துருங்க நண்பர்களே. நீங்கள் இதோட அர்த்தம் தமிழ் எப்படி வரும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? பாருங்கள், ஹிஸ் இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். ஹிஸ் இன்டென்ஷன் இது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இட் செல்ஃப். த ரீசன் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இட் செல்ஃப். தட் கார், வாட்டர், ஹிஸ் மவுத், யூ வில் கம் டு நோ எவ்ரி திங் டுமாரோ இட் செல்ஃப். இங்கே எல்லாமே நவுனுக்கு அடுத்து தான் வந்திருக்கு. எல்லா இட் செல்ஃபும் நவுனுக்கு அடுத்து வந்திருக்கு. அதாவதுங்க இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுவே
எப்படி அந்த பர்டிகுலர் திங்கே அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ் இன்டென்ஷன், அவனுடைய நோக்கம், அவனுடைய நோக்கம். இந்த ஹிஸ் இன்டென்ஷன் இட் செல்ஃப்னு சொல்லும் பொழுது அவனுடைய நோக்கமே அப்படிங்கிற அந்த அழுத்தத்தை கொடுத்தா வேலை முடிஞ்சது. புரியுதுங்களா? ரைட், பாருங்க. ஹிஸ் இன்டென்ஷன் இட் செல்ஃப் இஸ் ராங், அவனுடைய நோக்கமே தவறாக இருக்கிறது. ஓகே, அவனுடைய நோக்கம் ஹிஸ் இன்டென்ஷன். ஓகே, அவனுடைய நோக்கம்னா ஹிஸ் இன்டென்ஷன், இட் செல்ஃப்னு போடும் பொழுது அவனுடைய நோக்கமே அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அவ்வளோதான். இந்த ஒன்றே ஒன்று, இந்த சின்ன சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இட் செல்ஃபை காட்டுது. அவனுடைய நோக்கம் ஹிஸ் இன்டென்ஷன், அவனுடைய நோக்கமே ஹிஸ் இன்டென்ஷன் இட் செல்ஃப் இஸ் ராங், தவறாக இருக்கிறது. தவறாக இருக்கிறது. இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த இஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வதற்காக தான். வழக்கு தமிழ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அவனுடைய இன்டென்ஷனே தப்புன்னு சொல்லுவோம். அவனுடைய இன்டென்ஷனே தப்புன்னு தான் சொல்லுவோம். பாருங்கள், அவனுடைய நோக்கமே தப்புடா, அவனோட நோக்கமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி அவனோட நோக்கமே தப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி சொன்னாலும் அங்கே இஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். ஓகே, புரியுதுங்களா? இஸ் இன்டென்ஷன் இட் செல்ஃப் இஸ் ராங், அவனுடைய நோக்கமே தவறாக இருக்கிறது. த ரீசன் இட் செல்ஃப் வாஸ் அன்கிளியர். டே, அந்த காரணமே தெளிவாக இல்லையே, உனக்கு எப்படி புரிஞ்சுது? அவன் ஏதோ காரணம்லாம் சொன்னான், அந்த காரணமே பார்த்தோன்னா தெளிவாக இல்லையே. வாஸ். ஓகே, அந்த காரணம் அப்படின்னா த ரீசன். ஓகே, அந்த காரணம், அந்த காரணமே அப்படின்னா இட் செல்ஃபாக மாறிடும். அந்த காரணமே தெளிவாக இல்லை. ஓகே, தெளிவாக இல்லை, பாஸ்டில் சொல்கிறோம். சரிங்களா? நெகட்டிவில் இருக்குது. அன்கிளியர் அப்படின்னா நெகட்டிவில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த காரணமே தெளிவாக இல்லை. த ரீசன் இட் செல்ஃப் வாஸ் அன்கிளியர். The reason itself was not clear. Was not clear, was unclear. ரெண்டுமே கரெக்டு தான். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. தட் கார் இட் செல்ஃப் இஸ் அன் ஓல்டு கார். டே, அந்த காரே ஒரு பழைய கார் சொல்லுவோமா இல்லையா? அந்த கார் பழைய கார். இது சிம்பிளாக இருக்குது. அந்த கார் பழைய கார். சில இடங்கள் எப்படி சொல்லுவோம்? அந்த காரே ஒரு பழைய காரு, இந்த கார் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். அந்த காரே ஒரு பழைய காரு. அப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால தான் நம்ம இந்த இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்க, அந்த காரே ஒரு பழைய கார். ஓகே, ப்ரெசன்ட். அந்த காரே ஒரு பழைய காராக இருக்குதுங்க அப்படின்னு நம்ம டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் வச்சுக்கலாம். பட் வழக்கு தமிழ் இப்படி தான் வரும். அந்த காரே ஒரு பழைய காரு. த கார் இட் செல்ஃப் இஸ் அன் ஓல்டு கார். த கார் இட் செல்ஃப் இஸ் அன் ஓல்டு கார். ஆன் அப்படிங்கிறது ஓல்டு அப்படிங்கிற வார்த்தையுடைய ஆர்டிக்கல். ஓகே, வாட்டர் இட் செல்ஃப் இஸ் நாட் கம்மிங். தண்ணியே வரல. இதில் நான் எங்கடா போய் தண்ணி பிடிக்கிறது? ஃபஸ்ட்டு தண்ணி வரணும். தண்ணியே வரல, தண்ணியே வரல. புரியுதுங்களா நண்பர்களே? பாருங்க, தண்ணீரே வரலை, வந்து கொண்டு இருக்கவில்லைன்னு சொல்ல வேண்டாம். இங்கே வரல அப்படிங்கிற வழக்கு தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மீனிங் கரெக்டாக வரும். த வாட்டர் இட் செல்ஃப் இஸ் நாட் கம்மிங். The water itself is not coming. What can we do? நாங்கள் என்ன பண்ணுறது? தண்ணியே வரலைங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது? Water itself is not coming. தண்ணீரே வரலை, அந்த பர்டிகுலர் திங்கே நடக்கலை, அதான் அர்த்தம். Her mouth itself is the reason for all problems. நிறைய சொல்லுவோம், அவள் வாய் தான்டா, அவள் வாயே தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவள் வாயே, அந்த பர்டிகுலர் திங் மட்டும் அழுத்தம் கொடுக்குறோம். Her mouth ஃபஸ்ட் டைம் சொல்லும்பொழுது அவளுடைய வாய், ரெண்டாவது டைம் சொல்லும்பொழுது இட்டுன்னு சொல்லுவோம். அதனால தான் இட் செல்ஃப். புரியுதுங்களா? ஹிஸ் இன்டென்ஷன் ஃபஸ்ட் டைம் சொல்லும்பொழுது அவனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லுவீங்க. மறுபடியும் சொல்லும்பொழுது அவனுடைய நோக்கம்னு சொல்ல மாட்டீங்க, அதுன்னு தான் சொல்லுவீங்க. அதனால தான் இட் செல்ஃப். த ரீசன், அந்த காரணமே அப்படின்னு ஃபஸ்ட் டைம் சொல்லுவீங்க. ரெண்டாவது டைம் சொல்லும்பொழுது அந்த காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அந்த காரணம் அப்படிங்கிறத அதுன்னு தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் குறிப்பால் சொல்லுவீங்க. அதனால தான் இட் செல்ஃப்ங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ரைட். ஹெர் மவுத், அவளுடைய வாய், வாயே, அதற்கு அழுத்தம் கொடுக்குறோம். அவளுடைய வாயே தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். தான் அப்படிங்கிற வார்த்தை கூட தேவையில்லை. அவருடைய வாயே அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணம் சொன்னாலும் போதுங்க. தான்ங்கிற எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சரிங்களா? அவருடைய வாயே தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது நம்ம சொல்லுவோம். ஏன்னா இஸ் அப்படிங்கிறதுனால. ஓகே, her mouth itself is the reason for all problems.
Her mouth itself is the reason for all problems. Her mouth itself is the reason for all problems. அவருடைய வாயே தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள். யூ வில் கம் டு நோ எவ்ரி திங் டுமாரோ இட் செல்ஃப். இந்த இடத்துல டுமாரோக்கு அடுத்து வந்திருக்கு, புரியுதுங்களா? யூ வில் கம் டு நோ எவ்ரி திங் டுமாரோ இட் செல்ஃப். நாளைக்கே இல்லாட்டி நாளையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்னும் அழுத்தமாக சொல்லும் பொழுது நாளைக்கே உனக்கு எல்லாம் தெரிய வரும். நாளைக்கே. ஓகே, பாருங்கள், நாளை இட் செல்ஃப்ங்கிறதுனால நாளைக்கே உனக்கு எல்லாம் தெரிய வரும். நாளைக்கே உனக்கு எல்லாம் தெரிய வரும்டா. நாளைக்கே உனக்கு எல்லாம் தெரிய வரும். யூ வில் கம் டு நோ எவ்ரி திங் டுமாரோ இட் செல்ஃப். யூ வில் கம் டு நோ எவ்ரி திங் டுமாரோ இட் செல்ஃப். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டுமாரோக்கு அடுத்து முன்னாடி எந்த ப்ரிப்போசிஷனும் தேவையில்லை, அப்படியே போட்டு வேண்டியதான். ஆன் டுமாரோன்னு சொல்லாதீங்க, அது தப்பு. இந்த இடத்துல எந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷனும் வரக்கூடாது, வந்தால் தப்பு. இவ்வளோதான் கான்செப்ட். ஒன்று தானாகவே அப்படிங்கிற அர்த்தத்தையும், இன்னொன்று அதுவே அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்குது. இதற்கப்புறம் இட் செல்ஃப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது. இனிமேல் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் யூஸ் பண்ணு இந்த வார்த்தையை. புரிஞ்சுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.